நம்முடைய கண் பார்வை, கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளிகள், இதை பற்றி வியாசகர் கீதாசாரம் என்று கண்ணன் சொல்வதாக பல உண்மைகளை உணர்த்தியுள்ளார்கள். இந்த கண் பார்வை என்பதை எந்தெந்த வகைகளில், எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கிறது என்பதை பற்றியும், இதையெல்லாம் அன்றைய ஞானிகள் இயல்பாக நம் கண் பார்வையிலே இது போன்ற பிரிதொரு உணர்வுகள் சுவாசிக்கப்பட்டு அதனால் நாம் தொழிலிலோ குடும்பத்திலோ மற்ற நிலைகளில் சிக்கல் வரும் பொழுது அதை மாற்றியமைப்பதற்கு நமக்கு காட்டிய வழிகள் என்ன என்பதை பற்றியும் இதிலே குரு குறிப்பிடுகின்றார்கள். குரு அடிக்கடி இன்னொன்றை நமக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார்கள். சாமி கோவிலுக்கே போக வேண்டாம் என்று சொல்கிறார் என்றும் இப்படி சொல்லிவிடுகின்றார்கள். அல்லது நினைக்கின்றார்கள் கோவிலுக்கு யாம் போகக்கூடாது, போக வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை. கோவிலுக்குள் செல்லும் பொழுது ஞானிகள் சொன்னதை நினைவுபடுத்தி அந்த தெய்வ நிலையை நாம் செயலாக்க வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஏன்னா நாம் பக்தி அடிப்படையில் அதை பார்க்கின்றோம். ஆனால் ஞானிகள் ஞானத்தின் வழித்தொடராக மனிதன் ஒவ்வொருவரும் ஞான வளர்ச்சியில் மனிதனுக்கு அடுத்த நிலை அதை எப்படி பெற வேண்டும் என்பதற்குத்தான் அதை உணர்த்தியுள்ளார்கள். இந்த விஞ்ஞான உலகிலே வாழும் பொழுது இந்த விஞ்ஞான அறிவுப்படி இதை சொன்னால்தான் நமக்கும் இது புரியும். இல்லை என்றால் ஏதோ தவறாக சொல்லுகிறார் என்றுதான் தோணும். உதாரணமாக நாம் ஒரு வீடு, ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் எடுத்தெறிந்து நாம் எதையாவது செய்து கட்ட முடியுமா? ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பிளான் வேண்டும். இந்த பிளான் என்பது அரசு அது நமக்கு அனுமதி அளிப்பதற்காக அல்ல. அந்த பிளான் என்பதை நாம் முதலிலே அதை உருவாக்கி கொண்டால்தான் நாம் எந்த இடத்திலே கட்டப் போகின்றோம், எந்த அளவுக்கு கட்டப் போகின்றோம், அந்த இடத்திலே இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும் என்பதை முதலிலே நாம் தனியாக அந்த அளவுகளை ஒரு படம் போட்டு இந்த இடத்தில் இன்னது வருகிறது என்பதை ஒரு நாம் பேப்பரிலோ மற்றதிலோ நாம் இதை போட்டுக்கொண்ட பின் அதற்கு பிறகுதான் நாம் அந்த வீட்டை நாம் கட்ட முடியும். ஆனால் படத்தை இங்கே பேப்பரிலோ மற்ற நிலைகளை வரைவதற்கு பதில் இங்கே இடத்திலே போய் வரைய முடியுமா? அல்லது வரைகிறோமா? இல்லை. அதுபோலதான் கோவில் என்பது அப்படித்தான். இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு பிளான் முக்கியமோ மனிதன் உயர்ந்த நிலை பெறுவதற்கு இந்த கோவில் முக்கியம். ஆனால் கோவிலுக்கு சென்று அந்த தெய்வ குணங்களுடைய சக்திகளை நாம் எடுத்து அதை நாம் வளர்க்க பழகி கொடுக்கின்றார்கள் ஞானிகள். அங்கே அந்த உயர்ந்த சக்திகளை எடுத்துக்கொண்ட பின் இங்கே வீட்டிலோ வாழ்க்கையிலோ தொழிலிலோ இது போன்று நாம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலுமே அதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைகள், எப்படி நாம் வீட்டிற்கு ஒரு பிளான் அவசியம் என்று சொல்கின்றோமோ மனிதன் தன்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், தன்னுடைய செயல்களை பக்குவப்படுத்த அந்த சட்ட திட்டப்படி சரியான வரைமுறைக்கு உட்பட்டு நாம் பக்குவமான நிலைகள் இந்த வாழ்க்கையிலே, தொழிலே, குடும்பத்திலே, அக்கம் பக்கத்திலே, நண்பர்களிலே, உறவினர்களே நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அந்த பக்குவமான நிலை வருவதற்குத்தான் அதை வரையறுத்து நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய இடம்தான் கோவில் என்று குருநாதர் சுட்டிக்காட்டுகின்றார். என்றால் கோவில் அவ்வளவு புனிதமான இடம். அந்த உயர்ந்த உணர்வை எடுக்க வேண்டும் என்றுதான், ஞானி காட்சிகளில் செயல்பட வேண்டும் என்றுதான் ஆலயத்தினுடைய பண்புகளை, அது குறிப்பாக பல கோடி சரீரங்களில் நாம் வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்த நிலையில் இந்த மனிதனுக்கு அடுத்து அந்த தெய்வ குணத்தை உயர்த்தி தெய்வ நிலையை பெற வேண்டும் என்று நமக்கு உணர்த்தக்கூடிய, நமக்கு அறிவுறுத்தக்கூடிய இடம்தான் கோவில். இப்பொழுது முதலிலே சொன்ன அந்த நிலையை பார்ப்போம். இப்படி நாம் நல்ல மனிதனாக இருந்தாலும் நம்மை அறியாமல் இந்த குறைபாடுகள், தவறுகள் ஏன் வருகிறது என்றால் இந்த கண் இது ஒரு முக்கியமானது. நாம் ரோட்டிலே போகின்றோம், நாம் வேலையை எண்ணிக்கொண்டுதான் போகின்றோம். ஆனால் சந்தர்ப்பத்திலே கீழே ஒரு கண்ணாடி துண்டோ அல்லது உடைந்த ஒரு பொருளோ நம் காலிலே பட்டு விடுகின்றது, இடறி விடுகின்றது. இடறியதும் ரத்தம் வருகின்றது. இப்படி அடிபட்டு ரத்தம் வந்த பின் நாம் என்ன சொல்கின்றோம்? என்று நடு ரோட்டில் இப்படி அறிவு கட்டத்தனமாக கண்ணாடியையும் போட்டு உடைத்து விட்டு அப்படியே சென்று விட்டார்கள் பார்
என்று முதலில் அறிவு கெட்டதனமாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்து காலிலே பட்ட அடி, அந்த வேதனை அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அந்த உணர்ச்சி வேகத்தில் எவன் போட்டானோ அவன் நாசமாக போக வேண்டும் என்று அடுத்து இந்த சொல்லையும் சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அவர்கள் எண்ணி நாம் நாசமாக போக வேண்டும் என்று சொன்னாலும், இந்த கண், நம்முடைய கண் இதையெல்லாம் இழுத்து படமாக்கி பதிவாக்கி அந்த உணர்வை நமக்குள் இயக்க சக்தியாக கொண்டு வந்து விடுகின்றது. நாசப்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்களை, என்னால் அவன் நாசமாக வேண்டும் என்று உணர்வோடு சொல்லப்படும் பொழுது அதை நாம் இழுத்து கவர்ந்து சுவாசிக்கின்றோம். அந்த எண்ணங்கள், அந்த உணர்வின் அலைகள் இந்த கண் புலனறிவு இழுத்து நமக்குள் கொண்டு வந்து விடுகிறது. அதை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நம் உடலுக்குள் சென்று நம் நல்ல குணங்களை அழிக்கத் தொடங்குகிறது. என்றால் நாம் நாசமாக போக வேண்டும் என்று வெறுப்புடன் அதை சொல்லுகின்றோம். அந்த நினைவை திரும்ப திரும்ப எடுக்கின்றோம். அடுத்து இந்த அறிவு கட்டத்தனமான செயலையும் நாசமாக போக வேண்டும் என்ற இந்த உணர்வோடு நாம் நம்முடைய காரியத்திற்கு, உதாரணமாக நாம் வியாபாரம் செய்கின்றோம், அந்த கடைக்கே செல்கிறோம் என்றால், அல்லது கடைக்காக வேண்டி ஒரு சரக்கை வாங்க செல்ல வேண்டும் என்றால், நம் கண்களிலே இந்த உணர்ச்சி, நாசமாக்கக்கூடிய உணர்வு முன்னாடி நிற்கும். ஆக நாம் உணர்ச்சி வசப்பட்டு இத்தகைய எண்ணங்கள், உணர்வுகள் நம் கண் பார்வையில இருந்தால் நாம் ஒரு நல்ல பொருளை பார்க்க முடியுமா? அல்லது அந்த பொருளின் தரத்தை அளந்து பார்த்து இது நல்லது இது கெட்டது என்று பிரிக்க முடியுமா? முடியாது. அப்பொழுது நம்முடைய மனது என்ன செய்கின்றது? அங்கே இருக்கக்கூடிய மட்டமான சரக்கு, ஏனால் இது விலை குறைவாக இருக்கின்றது, இதை வாங்கிக் கொள்வோம், குறைவான பொருளை வாங்கி நிறைவான லாபம் இது நமக்கு கிடைக்கும் என்று அந்த பொருளை வாங்கி விடுகின்றோம். ஆனால் சரக்கோ மட்டமான சரக்கு என்றால் நம்முடைய கண் புலனறிவும் நம்முடைய எண்ணங்களிலும் நாசமாக போகக்கூடிய அந்த உணர்வின் இயக்கங்கள் இருக்கப்படும் பொழுது அதற்கு தகுந்த பொருளைத்தான் கண் காட்டும். இங்கே வியாபாரத்தில் இந்த பொருளை, மட்டமான சரக்கு யாரும் வாங்குவதில்லை. காரணம், அந்த சரக்கு ஒருவன் எடுத்து சென்று அதை பயன்படுத்தப்படும் பொழுது அவனுக்கு அது மட்டமாகின்றது. அதை வாங்கி சென்றவன் மற்றவன் என்ன சொல்வான்? இந்த கடைக்கு போனாலே மட்டமான சரக்கைத்தான் அவன் வைத்திருக்கின்றான், அதைத்தான் கொடுப்பான் என்று இப்படி பறைசாற்றப்படும் பொழுது வாடிக்கையாக வாங்கக்கூடிய மற்றவர்களும் இங்கே விலகி சென்று விடுவார்கள். ஆக நாசமாக போவது யார்? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று குருவிகளே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஏன்னா நாம் எடுத்துக்கொண்டது அதைத்தான் வியாசர் இந்த கண்ணினுடைய செயலாக்கங்களை கீதையிலே, நீ எதை நினைக்கின்றாய் நீ அறிவாகின்றாய் என்று கண்ணன் உபதேசிப்பதாக தெளிவாக்குகின்றார். ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் என்பது இந்த கண் புலனறிவுக்குத்தான் வரும். கண் ஒளிகளிலே அதை பார்க்கலாம். அந்த உணர்வு கொண்டுதான் நாம் எதையுமே பார்ப்போம், பிரித்து பார்ப்போம், தேர்ந்தெடுப்போம், சுட்டிக்காட்டும், எல்லாமே அப்படித்தான். ஆக இதே போன்று எல்லா செயல்களிலும் அப்படித்தான். ஒரு வேதனையான உணர்வுடன் பெண்கள் இருக்கின்றார்கள். சமைக்க வேண்டும் என்று அரிசி எடுத்தால் அதில் கல் நிறைய இருக்கும். அதே போல கோபமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கோபமான நேரத்திலே மிளகாயை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக ஒரு ரசிப்பாக இருக்கும். இப்பொழுது சமையல் செய்யும்போது என்ன செய்து விடுவார்கள்? ஒரு மிளகாயோ 2 மிளகாயோ அதிகமாக போட்டு விடுவார்கள். ஆனால் சாப்பிடுபவர்கள் என்று எரியுதே என்பார்கள். அங்கே அடுத்து சண்டை வரும். இப்படி நம் கண்களுடைய இயக்கத்தை பற்றி வியாசகர் தெளிவாக கீதா உபதேசத்திலும் மகாபாரதத்திலும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இங்கே சொல்லக்கூடிய கருத்து என்ன என்றால், நாம் அந்த உணர்வின் இயக்கமாக வேதனையோ கோபமோ அல்லது மற்றவர்களை பழிதீர்க்கும் உணர்வாக இருந்தாலும் நாம் அவர்கள்பால் எண்ணி இதை செயல்படுத்துகின்றோம். ஆனால் நம் கண்களிலே தானே எண்ணுகின்றோம், நாம் தானே எண்ணுகின்றோம். ஆக நம் கண் புலனறிவிலே இந்த உணர்வுகள் ஒட்டி விடுகின்றது. கண் புலனறிவு இழுத்து நமக்குள் சேர்த்து விடுகின்றது. ஆக யாரை, எதை நாம் முதலிலே எப்படி அது இருக்க வேண்டும், ஆக வேண்டும் என்று நாம் முதலிலே எண்ணுகின்றோமோ அதுவாக நாம் ஆகிவிடுகின்றோம். அவர்கள் செய்தது தவறு அல்லது அவர்கள் தவறு இழைத்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட அதை பற்றிய வேக உணர்வை நாம் எடுத்து வளர்க்கப்படும் பொழுது குறையையும் நீக்குவதில்லை, நமக்குள் குறையை வளர்த்துக் கொள்ளவும் செய்கின்றோம்.
ஆக அவர்கள் தவறு செய்தார்கள் என்று நாம் சொல்ல முற்படும் பொழுது அந்த தவறை நுகர்ந்து முதலில் நாம் தான் தவறை வளர்த்துக் கொள்கின்றோம், நாம் தான் தவறாகி விடுகின்றோம். அதுதான் கண்களின் இயக்கம் மிகவும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதை வியாசகர் சுட்டிக்காட்டி, இந்த வாழ்க்கையில் இப்படி நம்ம அறியாமல் தான் இதெல்லாம் நாம் தெரிந்து செய்யவில்லை. சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட உணவின் இயக்கங்களுக்கு நம்மை ஆளாக்கி அந்த வழியிலே நம்ம அழைத்து சென்று விடுகின்றது. அதுதான் கண்களுடைய இயக்கத்தை பற்றி கீதாச்சாரம் என்று கண்ணன் கீதா உபதேசம் செய்வதாக அவ்வளவு பெரிய உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். ஆக அந்த கண் புலனர்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நாம் அதை தூய்மைப்படுத்தாது மற்ற வேலைகளை செய்யும் பொழுதுதான் மற்ற செயல்கள் அனைத்துமே அது நல்ல நிலைகளுக்கு இல்லாதபடி ஆக்கிவிடுகிறது என்பதை இதை தெரிந்து நம்முடைய ஆராதனையை கொண்டு அதை சீராக்க வேண்டும், சமப்படுத்த வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். நம்மை நாம் புனிதப்படுத்தி நாம் யார் தவறு செய்கின்றார்கள் என்று சொல்கின்றோமோ அவர்களையும் புனிதப்படுத்தக்கூடிய இடத்திற்குத்தான், தேவைக்குத்தான், அது போன்ற ஒரு பொதுவான இடத்தை உருவாக்குவதற்குத்தான் ஆலயங்களை அன்று அமைத்தார்கள் ஞானிகள். ஆக முதலில் சொன்னது போன்று கண்களால் நாம் மற்ற நிலைகளை அறிகின்றோம், பதிவாக்குகின்றோம். கவர்ந்த உணர்வு உயிருடன் கண் இணைக்கின்றது, உயிரில் பட்ட பின் அதை செயலாக்குகின்றது. அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அதன் வழிதான் நம்மை வழி நடத்துகின்றது என்று இப்படி 1008 குணங்கள் இந்த ஆலயத்திலே சுட்டி காட்டப்பட்டுள்ளது, தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஆக எந்த கண் கொண்டு பெரியவன் தவறு செய்கின்றான், தவறான நிலைகளை செயல்படுத்தினான் என்று உற்று பார்த்து நுகர்ந்தமோ அதே போன்று இந்த தெய்வ சேலைகளில் காட்டப்பட்ட தெய்வ குணங்களையும் அதனுடைய செயலாக்கங்களையும் அதனுடைய பின் விளைவுகளையும் நாம் உணர்ந்து இதை நாம் இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அந்த உட்பொருளை உணர்ந்து அந்த தெய்வ குணம் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தியான அந்த பண்புகள் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் பெற வேண்டும், நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்த, பார்த்த, கேட்ட, நுகர்ந்த இப்படி எத்தனையோ பேருடைய உணர்வுகளுக்குள் அவர்களுக்கு இந்த தெய்வ குணம் பெற வேண்டும், அவர்களெல்லாம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று நினைவுபடுத்தி நாமும் பெற்று மற்றவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு பொதுவான இடம்தான் ஆலயம். அது கண் புலனறிவுகளை மற்ற இருளான உணர்வுகளை சுவாசித்து நமக்குள் சேர்ப்பிப்பதற்கு பதில் அந்த இருளான நிலைகளை நீக்குவதற்கு இந்த தெய்வத்தினுடைய ஆலயத்திலே வந்து அந்த உயர்ந்த உணர்வுகளை எடுத்து நம் கண் புலனறிவுகளை அந்த தெய்வீக குணங்களை பதிவு செய்து அந்த தெய்வமாகவே கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது அங்கே தெய்வ குணத்தை நாம் எடுத்து நமக்குள் வளர்த்து எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நாம் தெய்வமாக ஆகின்றோம். அந்த பண்படுத்தம் உயர்ந்த தெய்வீக பண்புகள் அந்த உணர்ச்சிகள் நமக்குள் வருகின்றது. நம் சொல், செயல், பேச்சு, மூச்சு, பார்வை அனைத்தும் மற்றவர்களை பண்படுத்தும் நிலையாக உருவாகின்றது. அப்படி ஒருவரை செய்யக்கூடிய இடம்தான் ஆலயம். அதற்குத்தான் ஆலயத்தை கட்டினார்கள். நாமும் செல்லுகின்றோம், அவர்களும் செல்லுகின்றார்கள். எல்லோரும் அங்கே ஒருமித்த நிலைகள், எல்லோருக்கும் வறுமை விடுபட முடியும், விடுபடுவதற்கு உண்டான நிலைகளைத்தான் அங்கே தெளிவாக்குகின்றார். ஆகவே நீ எதை எப்படி எந்த வழியிலே வளர்க்க வேண்டும், எதன் வழி நீ வாழ வேண்டும் என்றுதான் ஆலயத்தினுடைய பண்புகள் என்று குருநாதரை சுட்டிக்காட்டி நம் தொழிலை, நம் வியாபாரத்தை, நம்முடைய செயல்களை கெடுக்கக்கூடிய இது போன்ற தீமைகள் இருந்து அதனுடைய செயலாக்கங்கள் இருந்து அதற்கு நாம் நம்மை அறியாமலே அங்கே குற்றவாளி ஆகின்றோம் என்பதை நம்மை நாம் உணர்ந்து நாம் தெளிந்த நிலைகள் கொண்டு ஞானி காட்டியவழிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் விழித்திருந்து இருளை போக்கும் சக்திகளான அறிஞர்களின் உணவை எடுத்து நாம் தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து அருள்வழி செயல்பட வேண்டும் என்று குருநாதர் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.